இருகண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி. அந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டால்தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும். கண்ணுல தான் அந்த ஞானத்தை பெற முடியும். விடகலை பிங்கலைங்கக்கூடிய உன்னுடைய வாசியை நிலைநிறுத்தி அதை அங்க இங்க சாய ஒட்டாமல் அண்ட உச்சிங்கக்கூடிய அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தை உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அந்தக்கரணம் அனைத்தும் தூயதாகும். இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர், புகழ் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம். இந்த அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த RNA DNA மாலிக்குள் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கக்கூடிய அந்த சொற்களுக்கு அது இருக்கு. நீர்கணி சக்கரம் நேர்வரு வண்ணங்கள் காரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக தாரணியும் புகழ் தையல் நல்லா தன்மை காரணியும் பொருள் கண்டு கொள்ளீரே. இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அருள்நிலையும் பெற்றுத்தரும். மாமலரும் போது இருகண்ணில் பெறுவதாகிய ஞான ஒளி. அந்த ஞான ஒளியை பெற்றுக்கொண்டால்தான் அருள்நிலை அனுபவத்தை பெற முடியும். காகபுசுண்டர் சிவம் எப்போது உள்ளதோ அது வரைக்கும் காகபுசுண்டர் இருக்கிறாரு. இன்றைய வரைக்கும் யுக யுகமாக எத்தனையோ யுகத்தை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராமாயணத்துல வரக்கூடிய எல்லா ஆச்சாரியார்களுக்கு நான் தான் உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காகபுசுண்டர் அவருடைய பெருநூல் காவியத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகபுசுண்டர் என்ற பெயரும் பெற்றேன். தோணாமல் நான் அலைந்து சிறிது காலம் துருவம் என்ற பிரம்மத்தை அடுத்து கேட்க நாணாமல் அண்ட உச்சி தன்னிலேதான் நாடியே மனத்தாலே நாட்டமாக கோணாமலே பாரும் என்று எனக்கு சொல்ல கூசாமல் மனம் ஒன்றாய் இருந்தேன் நானே. இறைவன் எனக்கு காட்டி கொடுத்து என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாரு, காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு. இந்த கண்ணுல தான் இந்த ஞானத்தை பெற முடியும். அதை இவர் இந்த கண்ணில் பெற்ற இந்த ஞானத்தை இதுல சொல்லாரு. ஏந்த மாமலரிட்டு முட்டாததோர் இயல்பொடும். அந்த 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 முட்டாது இடையீடு இல்லாமல் கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று பேரும் பெற்றேன். புசுண்டம் தாமரை அந்த கண்மலர்னு, அதனால எனக்கு காகபுசுண்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் வந்துச்சு. தோணாமல் நான் அலைந்து சிறிது காலம் துருவம் என்ற பிரம்மத்தை அடுத்து கேட்க நான் பரவழி அனுபவங்கக்கூடிய அனுபவத்தில் நுழைந்து நான் இதெல்லாம் என்ன, இந்த அருள் அனுபவமெல்லாம் எவ்வாறு உள்ளது என்று நான் அவர்களை அடுத்து அவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு கேட்க நாணாமல் அண்ட உச்சி தன்னிலேதான் நாடியே மனத்தாலே நாட்டமாக. அண்ட உச்சி அப்படிங்கக்கூடியது அந்த கண்விழிக்கு பேர் அண்டம் அப்படின்னு பேரு. அந்த கண்விழி மத்தியில் இருக்கக்கூடியதை நீ போய் நீ ஒன்று நாடி அந்த நாட்டத்தை அப்படின்னா அதுவும் கண்விழியில வைக்கக்கூடியது தான். அதுல போய் நீ பாரு. நாணாமல் அண்ட உச்சி தன்னிலேதான் நாடியே மனத்தாலே நாட்டமாக கோணாமல் பாரும் என்றே எனக்கு சொல்ல கூசாமல் மனம் ஒன்றாய் இருத்தினானே. நான் நீ கோணாது நீ அதுல போய் மனதை நிறுத்தி விடகலை பிங்கலைங்கக்கூடிய உன்னுடைய வாசியை நிலைநிறுத்தி அதை அங்க இங்க சாய ஒட்டாமல் அண்ட உச்சிங்கக்கூடிய அந்த இரு கண்ணில் பெறுவதான ஞானத்தில் நீ போய் பெறுன்னு சொன்னாரு. நான் பெற்றுக்கொண்டேன்கிறாரு. அதை இவர் சொல்றாரு, இந்த மாமலர் இட்டு முட்டாததோரி. அந்த மாமலர் அதை முட்டாமல் நான் அண்ட உச்சி வரை கொண்டு சென்றேன். இது எனக்கு அருள் அனுபவமாக தந்தது. அதனால எனக்கு வேந்தனாய் வெளியே என் முன் நின்றது ஒரு அற்புதம் விளம்பேன். இந்த அருள் அனுபவம் எனக்கு கை நிறைய கிடைச்சது. அவன் வேந்தனாக நின்று எனக்கு காட்டினான். நான் இதை விட்டு எங்க நலிவு வந்துருவேணும்னு சொல்லி தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி என்னில் அதில் நிலை நிற்க வைத்தான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பாட்டுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த மாமலரிட்டு அந்த இடையீடு இல்லாமல் அந்த இயல்போடு நீ அந்த அருள் அனுபவத்தை நீ பெற வேண்டும். வேந்தனாக அவன் நின்று நம்மளை முழுமையா ஒப்பு கொடுத்தாதான், இந்த நாட்டு பிரஜைன்னு இருந்தாதான் என்னை கண்டிக்கிறதுக்கு இருக்கணும். இவர் சொல்றாரு, அப்பர் சுவாமிகள் நான் உன்னாட்டு பிரஜனை நினைச்சாடா நீ என்னைய கூப்பிட்டு விடுற, நான் ஒன்னாட்டு பிரஜனை இல்லை. யானேல் வானோர் அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை, நான் சாதாரண ஆள் இல்லை. வானோர் அம்மானை தன்னல் ஆரூர் தடங்கடலை
தொடர்ந்தாரே அடங்கச் செய்வான். அவனுடைய அடித்தொண்டன் நீ உன்னுடைய அடித்தொண்டன் நினைச்சுக்கிட்டு என்னைய கூட்டு விட்டியாக்கும். யாம் யாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். அவர் அப்படி மாதிரி உறுதிப்பட சொல்றார். அப்ப நமக்கு வேந்தன் இவனுக்கு பரவழி அனுபவத்துக்கு நம்ம சொந்தக்காரன், அவனுடைய குடிப்படை அப்படின்னு நினைச்சா அவன் தன்னுடைய அதிகார பலத்தால் நம்மை அவன் அருள் அனுபவத்தில் நிற்க வைப்பான் அப்படிங்கக்கூடியது இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடல். அப்புறம் மூணாவது பாடல்ல சொல்றாரு, நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என மாயம் கடித்த வாயிலே நின்று முன் வினை மிக களறியே திரிவேனே பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்கார முன் தீற்றிய அற்புதம் அறியேன். இப்ப இதுல நான் எனும் மாயம் கடித்த வாய், எனது எனும் மாயம் கடித்த வாய், மாயம் என்னும் மாயம் கடித்த வாய், அப்புறம் இந்த இத்தனை வாய் கடித்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை அவர் சொல்றாரு, நான் எனது எனும் மாயம் கடித்த வாயில். அப்ப கடித்த மாயம் கடித்த வாய் அப்படின்னு இத்தனை மாயங்களும் கடித்த வாயிலே நான் இது மாதிரி இருக்கிறேன். அதனால எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அடியனாக்கியது அப்படின்னு இதுல ஒரு எம்பெருமானுடைய திருக்கருணையை முன் வைக்கிறார். அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்காரம் தீற்றியது. இப்ப இறைவன் இவரை அடியவனாக செய்து கொண்டது அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதியை, ஒரு அருள்நிலை அனுபவத்தை இந்த பாடல்ல கொடுக்கிறாரு. நம்ம அவனுக்கு ஆட்பட மறுத்தாலும் கூட அவன் வேந்தனாக பரவழியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை சரணடைந்தோமானால் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பொருள் ஜீவர்களை திருத்தி பண்ணிக்கொள்வது அவனுடைய பண்புங்கிறதுனால அவனே நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்றான். அப்ப அவனுடைய ஆளுகை இல்லாம வேற எந்த இடமா இருக்கு அப்படின்னா, நாம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனா அது ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான். யார் அவனை நினைக்கிறோமோ அவங்களதான் அவனும் நினைக்கிறான். அப்ப அவன் அரசியல்வாதியாமா அப்படின்னா இல்ல, ஜீவ சுதந்திரம் கொடுத்துருக்கிறான். நம்ம சமயத்தை மாதிரி கடவுளை எத்தனை வேணா திட்டிக்கலாம், நம்மளை யாரும் கேட்பார் இல்ல. ஒரு குருவை எத்தனை வேணா யார் வேணா விமர்சிக்கலாம், நம்மளை யாரும் கேட்பார் இல்ல. இந்த சமயம் மாதிரி வேற எந்த சமயத்திலும் இவ்வளவு சுதந்திரம் கிடையாது. சர்வ சுதந்திரமான சமயம் அது. அதனால நம்ம அகப்பட்ட விரும்புனா இறைவன் ஏற்றுக்கொள்வான், அகப்பட மறுத்தா விட்டுருவான். இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்றாரு பொருள். இது அப்புறம் 3வது பாடல். இது 4வது பாடல். பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களையே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனே திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறிவேனே. இறைவன் எனக்கு ஆண்டு கொள்ள வந்தான். எவ்வாறு ஆண்டு கொள்ள வந்தான்? அருந்துணைவனாய் ஆண்டு கொள்ள வந்தான். என்ன ஒரு துணைவனுக்கு, அதாவது துணைவன்னா நண்பன். அந்த துணைவன் தான் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான ஆன்மா. அது இறைவன் எனக்கு பெரிய நட்பாக என்னை ஆட்கொள்ள வந்தான். என்னுடைய நட்பு சுற்றமாக ஆட்கொள்ள வந்தான். அது மட்டுமல்ல, துணைவனாய் அவன் என்ன செஞ்சான்? அருட்சக்திங்கக்கூடிய திருந்து சேவடி அந்த அருட்சக்தியினுடைய துணை கொண்டு எனக்கு நாதத்வனியை உணர்த்தினான். நாதத்வனி என்னுடைய உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலை. அப்ப நாதத்வனியை காட்டி அவன் என்னை தன் வயப்படுத்தி கொண்டான். எனக்கு அருள் அனுபவம் குண்டலினி சக்திங்கக்கூடிய மூலாதாரத்தில் இயங்கக்கூடிய அருளாற்றலை அருட்சக்தியாக மாற்றும் கருணையை செய்த கருணை கடல் அப்படின்னு அவர் காட்டி கொடுக்கிறார். இந்த பகுதியில அது திருந்து சேவடி சிலம்பிட அருட்செல்வியோடு கூட அருளியது அற்புதம் அப்படின்னு சொல்றார். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள்.